இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை அருமையான பாதையிலே பலப்படுத்தி நடத்துகிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த நாள்லையும் 146வது சங்கீதம் 5வது வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபுடைய நிலைமையே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நம்பிக்கையே இல்லாத யாக்கோபுடைய வாழ்க்கையை தேவன் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். நம்முடைய நிலைமைகள் எப்பொழுதும் நம்ம விட்டு மீறி போகும்போது தான் கர்த்தர் செயல்படுவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமை அழைக்கும்போது உன் தேசத்தை விற்று, உன் இனத்தை விற்று, உன் ஜாதியை விற்று அப்படின்னு கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அந்த தேசத்துக்குள்ளே, சொந்தத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே இருந்தால் நம்ம கர்த்தரையும் நம்புவோம், அதே மாதிரி அந்த ஊரில் இருக்க மாமா மச்சானையும் நம்புவோம். தேவன் நமக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். அவரே உங்களை வழிநடத்த விரும்புகிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் அநேக தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம கலங்கிடக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்று தான் நம்ம நம்பணும். ஏன்னா உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதுமே தேவன் மேலே மட்டும்தான் வைக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எதையும் நம்பலைப்பா. டாக்டரை நம்பலை ஆண்டவரே, எங்கள் சொந்த பந்தத்தை நம்பலை, என்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பலை, ஆனால் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, பாஸ்டர் நான் சிவகாசி வாரேன், உங்களை பார்க்க வாரேன் அப்படிங்கிறீங்க. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன், என்னையை மட்டும் பார்க்க வரீங்களா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ரீப்ளை பண்ணுறீங்க, இல்லை பாஸ்டர் வேறு எந்த வேலையும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு தான் நான் வாரேன், உங்களை பார்க்க தான் நான் வாரேன் அப்படின்னு. நீங்கள் வரும்போதே உங்களுக்கான எல்லா ஆயத்தத்தையும் நான் பண்ணிடுவேன். சாப்பாடு, உங்களுக்கு வந்த உடனே உங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், எல்லா காரியத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் வாரதே என்ன பார்க்க தான். நீங்கள் அந்த நேரம் ஃபோன் பண்ணி, இல்லை பாஸ்டர் அங்கே ஒரு வேலை இருக்குது சிவகாசியில், அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரேன்னா சரி வந்து பார்த்துட்டு போங்க, நானும் உட்காந்துருவேன். இப்போ ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என் நம்பிக்கையே நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, நான் வேறு யாரையும் நம்பலை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையில் தான் பிசாசு நம்ம கூட விளையாண்டுட்டுருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம உறுதியாய் கர்த்தரை நம்புவோம். எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை பார்க்காம. யாக்கோபுடைய வாழ்க்கையில் காலையில் எங்கே போகிறதுனே தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ திருப்பி இதே இடத்துக்கு வரும்போது 2 பரிவாரங்களாய் வருவ, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வருவ. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எந்த தெருவில் இருக்கியோ அந்த தெருவிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எந்த காலேஜில் அவமானப்பட்டியோ அங்கே கர்த்தர் உயர்த்துவார். எந்த ஸ்தலத்தில் இருந்து வெறுமையை பார்த்த கண்கள் அதே ஸ்தலத்தில் மேன்மைகளை பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கையை வைக்கிறேன் ஆண்டவரே. அதே அதிகாரத்தில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தருடைய அந்த மேன்மைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லாவற்றையும் பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் கர்த்தரை மட்டும்தான் பார்ப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சோர்வுகளே மாறிடும், உங்களுடைய சூழ்நிலைகளே மாறிடும், உங்கள் பலவீனங்களே மாறிடும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பார்கள். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சிட்டிங்கல்ல, இனி தடுமாறவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை நடத்துகிற தேவன் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவர் எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் என்னை நடத்துவீங்கப்பா. ஆண்டவரே மனுஷர்கள் கைவிட்ட பொழுது நீங்கள் என்னை கைவிடாத தேவனாய் இருந்திருக்கிறீரப்பா. நான் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை நடத்துகிற தேவன் நீங்கள் மட்டும்தான்.